கிச்சனில் செல்ஃபை எப்படி டீப் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு 3 days ப்ராசஸ் அப்படின்ட்டுனே சொல்லலாங்க. ஒட்டுமொத்தமாக நாம் அப்படியே எடுத்து நாம் விரித்து போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய வேலை பார்த்தது மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நீட்டாக இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி உள்பக்கம் எல்லாமே காஞ்சி வாரது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது அட் லாஸ்ட்டாக என்ன அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு தாங்க நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கோலப்பொடி இருந்த பாக்ஸு. ஸோ அதில் இருந்த கோலப்பொடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பரில் தனியாக நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்காக அப்படின்னா நாம் இந்த பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கொட்டும்போது நமக்கு கொஞ்சமே வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் எப்போதுமே கலர் பொடி சேர்க்கும்போது லைட்டாக ஒயிட் கலர் பொடியும் ஆட் பண்ணி தான் நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துப்பேன். எதனால் அப்படின்னா கொஞ்சம் கூட நிறைய கிடச்சது மாதிரி இருக்கும், அதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி நீட்டாக எல்லா கலர் பொடியுமே எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டை மட்டும் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட 2 பாக்ஸ் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுல ஒன்றில் கடுகு உளுந்து அப்படிப்பட்ட தாளிக்கிறது எல்லாமே நான் போட்டு வைப்பேன். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நறுமண பொருட்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையுமே நான் போட்டு வைப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் டப்பாயில் ஃபஸ்ட்டு அந்த பருப்பை தாங்க நான் கொட்டி வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பராக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சாச்சு. இதில் இந்த மாதிரி தாங்க இந்த பாக்ஸில் ஒவ்வொரு பொருளாக எடுத்து நான் சூப்பராக அடுக்கி வச்சாச்சு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட நம்ம வீட்டில் உள்ள குட்டி பசங்க தான் இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற பாக்ஸில் இந்த மாதிரிப்பட்ட நறுமண பொருட்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் அந்த ஸ்டார் பூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் திப்பிலியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக மிக்ஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் தனித்தனியாக நானும் என்னோடய குட்டி பையனுமா சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டோம். அட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதை வைக்கும்போது நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தான். பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால ஒன்று எடுத்தால் மட்டும்தான் சின்ன பிள்ளைங்கள்னால வைக்க முடியும். நாம் என்ன கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு அவங்ககிட்டே வைக்க சொல்லிட்டேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் தான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸையுமே நீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகுத்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே ஒரு குட்டியான ஒரு பக்கெட்டில் மொத்தமாக இடித்து அப்படியே மூடி வைக்கிறது. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் தேவையான அளவு எடுத்து நாம் போட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அட் லாஸ்ட்டாக 3 days ப்ராசஸ் இந்த மாதிரி தாங்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்.